The sponsor contains the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முட்டை சாப்பாடு செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கோம், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். முட்டை சாப்பாடு செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோம், சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம், முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். கொஞ்சம் கடுகு போடுறோம், கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் காயினோம், ஒரு வதக்குறோம். ஏன்னா 2 நிமிஷம் காயணும் இல்லையா, அதனால் ஒரு வதக்குறோம். நல்லா வதக்கணும், வதக்கினா தான் எண்ணெய் காயும் இல்லையா, அதனால தான். ஓகே, கொஞ்சம் வெங்காயத்தை போடுறோம். கை சுட்டுக்காத. வெங்காயம் போட்டுமா, இப்போ நல்லா அது வெங்காயம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். அடுத்தது மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறோம், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போடுறேன். நாங்கள் எஸ்பியில் வாங்கின மிளகுத்தூளுங்க, இது நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டிருக்கோம். அடுத்து அது உப்பு கொஞ்சம் போடுறோம், அதுலேயே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுலேயே லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். போதுங்க. எஸ்பியில் வாங்கினது இதெல்லாம் எஸ்பிஓ கம்பெனியில் நாங்கள் எங்கள் அதில் போடுறோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். நாங்கள் வாரத்தில் 3 நாளைக்கு செய்வோம். இது மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். இது எஸ்பியில் வாங்கினது தான். நாங்கள் ஆர்டர் பண்ணி எஸ்பியில் கம்பெனிலேருந்து வாங்கினோம். கறி மசாலா கொஞ்சம் போடுறோம் எஸ்பியில். இப்போ பாருங்கள், வணக்கி எடுத்துருக்குறோம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுறோம். முட்டையை உடச்சி ஊற்றிடுங்களா, இது ஒரு வதக்குறோம். எண்ணெய் ஊற்றி ஒரு வதக்குறோம். வதக்கினா தான் நல்லாயிருக்கும், சரிங்களா. மஞ்சள் போட்டிருக்கோம். அப்புறம் வதக்காதீங்களா, இந்த மாதிரி கலராக வந்திருக்கும். நாங்கள் எஸ்பிஎல் பவுட்ரு வாங்கணுங்க, இது அதனால் ஒரு பவுட்ரு இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள், சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம், அது கொட்டுறோம். கொட்டி ஒரு வதக்குறோம். நல்லா வதக்கியிருக்கோம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், புளி ரசம் வச்சுருக்கோம், அது கொஞ்சம் ஊற்றுறோம். ரசம் பாருங்கள், ரசம் வச்சுருக்கோம், அது கொஞ்சம் ஊற்றுறோம். பாருங்கள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போடுறோம். கொத்தமல்லி தூள் வதக்குறோம். சரிங்களா, வதக்கிட்டோமா. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, பச்சை பயிறு கொஞ்சம் குழம்பு வச்சுருக்கோம். பச்சை பயிறு குழம்பு இல்லையா, அது கொஞ்சம் போடுறோம். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அது உடம்புக்கு நல்லது. பச்சை பயிறு குழம்பு மாதிரி அது பாருங்கள். பச்சை பயிறு குழம்பு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். ஊற்றுறோம் பாருங்கள். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. தினமும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் சுவையான முட்டை வறுவல் ரெடி.